ராஜி, உனக்கு பிபி அதிகமா இருக்கு. நீ எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகுற. முதல்ல டென்ஷன் ஆகிறத குறைச்சிக்கோ. மா, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோமா. நான் கொடுத்த பிபி மாத்திரலாம் சாப்பிடுறியா இல்லையா? மாமா வாங்க மாப்ள, உட்காருங்க. ஹலோ ராஜி. என்ன மாமா திடீர்னு ஃபோன் பண்ணி வர சொன்னீங்க? அது வந்து மாப்ள, அண்ணன் சொல்றதுக்கு சங்கோச்சப்படுறாரு. இப்பெல்லாம் உனக்கு அடிக்கடி ஃபோன் பண்ணணும், உன்கிட்ட பேசணும், உன்னை பார்க்கணும்னு ஆசைப்படுறாரு. நீயும் அடிக்கடி இங்க வந்துட்டு போ. கண்டிப்பா வரேன். ஆனா நான் இப்ப கூப்பிட்டது அதுக்காக இல்ல மாப்ள, வேற ஒரு விஷயம். லைஃப் சயின்ஸ் பயோடெக்னு ஒரு மருந்து கம்பெனி, எம்என்சி கம்பெனின்னு வச்சுங்களேன். அங்க நான் சீஃப் அட்வைசரா ஜாயின் பண்ண போறேன். அந்த கம்பெனில நிறைய வேகன்சி இருக்கு மாப்ள. உங்களுக்கு அட்மின் சைட்ல ஒரு நல்ல போஸ்ட் கொடுக்க சொல்றேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு நீங்க அதை ஏத்துக்கணும். என்னப்பா யோசிக்கிற? ராகவனோட புள்ள கருணாகரன் வாங்கி கொடுத்த வேலையை எப்படி பாக்குறதுன்னு யோசிக்கிறியா? சேச்சா, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அந்த பாரபட்சம் எப்போயும் விலகிருச்சு. யார் பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தான் நான் நிற்கிறேன். எனக்கு வேலை வாங்கி கொடுக்கறதுக்காக மாமா இவ்வளோ சிரமப்பட்டிருக்காங்கன்னு நினச்சி நான் ரொம்ப திகைச்சு போயிருக்கேன். இதுவே லேட்டு மாப்ள. உங்களுக்கு எப்போ நான் ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுத்துருக்கணும். நான் ஃபோன் பண்ணேன்னா வேலை கொடுக்கறதுக்கு எவ்வளோ பேர் தயாரா இருக்காங்க. எதுக்கும் நேரம் வரணும்ல. ரொம்ப தேங்க்ஸ் மாமா, எனக்காக இவ்வளோ மெனக்கிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, ஏதோ என்னால் முடிஞ்சது. என் மாப்பிள்ளைக்கு நான் இது கூட பண்ணலன்னா எப்படி? இந்த கார்டை எடுத்துட்டு போய் நான் சொல்ற ஆளை போய் பாருங்க. அங்க நம்ம திவாகர் கூட இருப்பாரு. மீதி வேலைலாம் அவர் பார்த்துப்பாரு. மாமா, நான் இரும்பு தகடு லேத்தின் வேலை பார்த்தவன். திடீர்னு மெடிக்கல் சைடு வேலைன்னா எனக்கு ஒன்றும் புரியல மாமா. என் தகுதிக்கேற்ற வேலை தானே அது? தகுதி இல்லாமல் ஒரு வேலையில் போய் சேர்றது தப்பு இல்லை மாப்பிள்ள. அந்த வேலையை விட்டுட்டு வரும்போது அந்த தகுதி இல்லாமல் இருந்தால் தான் தப்பு. எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்ககிட்ட நிறைய திறமை இருக்கு. உங்களுக்கு இந்த வேலை கண்டிப்பாக செட் ஆகும். மாமா, நீங்களும் ஒரு தடவை என் கூட வந்தீங்கன்னா. நானா? அண்ணே, மாப்பிள்ள ஆசைப்படுறாருல, போயிட்டு வாண்ணே. மாமாவும் மாப்பிள்ளையும் ஒன்னாதான் போயிட்டு வாங்களே. மாமா, ஒரு தடவை நீங்களே நேரில் வந்து அந்த கம்பெனிக்கு என்ன இன்ட்ரோ கொடுத்தா நல்லா இருக்கும் மாமா. சரிப்பா, நான் போகும்போது உனக்கு ஃபோன் பண்றேன், நீயும் வந்துடு. சரி மாமா. இதே மாதிரி ஸ்னேகாவும் இங்க வந்துட்டா அண்ணா, எங்க அண்ணனை கையில பிடிக்க முடியாது. உமா, உமா, ஏய், எங்க இருக்க? வெளியே வாடி. உமா, அறிவு கட்டவளே, வெளியே வா. உமா, கிரிமினல் இடியட், வெளியே வா. வாடி வெளியே. என்னங்க, ஏன் இப்படி கத்துறீங்க? டேய், என்ன காரியம்டா பண்ற நீ? ஏங்க அடிச்சீங்க? பின்ன நீ செஞ்ச காரியத்துக்கு உனக்கு கொஞ்சம் ஆகலாம். ஏய், தொலைச்சிட வேண்டி உன்னை. உங்களுக்கு என்ன பைத்தியமா? ஏன் காரணம் இல்லாம அடிக்கிறீங்க? பேசாத, பேசினா அறவணும். டேய், நீயாடா? என்னடா இது காட்டு மிராண்டித்தனமா? நீயும் பேசாதமா. கண்டிக்காம விட்டு விட்டு இவளுக்கு திமிரேறி போச்சு. வர்ற கோவத்துக்கு அரைஞ்சிட்டான். உங்க அப்பனை போய் பாத்தியா? அதுக்கு என்னங்க இப்போ? அதான் அடிக்கடி நடக்குது இல்ல. அத்தையும் மாமாவும் கூட பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கு என்ன கேடு? என்ன கேடா? எடுத்து பேசுறியா? அரைஞ்சடா. வாய் வார்த்தை வாயில இருக்கும்போது எதுக்குடா என் மருமகளை அடிக்கிற? என்னடா இது புது பழக்கம்? உனக்கு தெரியாதுமா? ஆபீஸ்ல போனா எப்படி கிட்ட அவமானம், பேங்க் போனா என் சொந்த மச்சா கிட்ட அவமானம், வீட்டுக்கு வந்த தம்பி கிட்ட அவமானம், ரோட்ல இவங்க அப்பா என்ன அசிங்கப்படுத்துறான். காரணம் இவ தானே. நான் என்னங்க பண்ண? என்ன பண்ணியா? இங்க நடக்கிறதெல்லாம் பாடம் ஒப்பிக்கிற மாதிரி உங்க அப்பா கிட்ட போய் ஒப்பிக்கிற. டேய், அந்த கிட்ட போய் நீ புடிச்சிருக்கு வேலை போச்சு, அது போச்சு, இது போச்சு, காசு இல்ல, பணம் இல்லன்னு போய் ஒப்பாரி வைக்கலாம்ல. என்னங்க, அந்த ஆளு இந்த ஆளுன்னு சொல்லிக்கிட்டு அவர் உங்க சொந்த மாமனார் தானே? அவன் தேங்காய் நாள். அதான் நார்தானா என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு காரி துப்பி கிழிக்கிறானே. அந்த ஆள் கால்ல உழுந்து நான் மன்னிப்பு கேட்கணுமா? அப்பதான் அந்த ஆள் எனக்கு வேலை வாங்கி சிபாரிசு பண்ணி தருவாரா? நான் கேட்டேன் உங்ககிட்ட, நான் கேட்டேனா? உங்க அப்பா கிட்ட போய் நான் வேலை கேட்டேனா? நீ போய் ஏடி பிச்சை எடுக்கிற அவங்கிட்ட? உங்க அப்பா வீட்டுக்கு போய் எதுக்காக என் குடும்ப மானத்தை வாங்குற? ஆமா, என்னமோ புதுசா செஞ்சிட்ட மாதிரி. இது காலங்காலமா நடக்கிற விஷயம் தானே. என்ன பேசுனியா? இல்லண்ணா, நான் இல்லண்ணா. அத்தை, நீங்களே நியாயத்தை சொல்லுங்க அத்தை.
எங்க அப்பா கிட்ட நான் போய் என் புருஷனுக்கு வேலை போயிடுச்சு, அவருக்கு ஒரு வேலை ஏற்பாடு பண்ணி கொடுக்கப்பான்னு சொன்னதுல என்ன தப்பு இருக்கா அத்தை? ஒரு தப்பும் இல்ல உமா. டேய், இதுல என்னடா தப்பு இருக்கு? அந்த ஆள் என்ன ரோட்ல நிக்க வச்சு எவ்வளவு அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தா தெரியுமா? என் ரத்தம் கொதிக்குதுமா. அதுக்கெல்லாம் மொத்த காரணம் இவதானே. டேய், என்னடி நல்லவளாட்ட நடிக்கிறேன்? என்னடி ஓடி ஓடி ஒளியிற? முன்னாடி வாடி. வேலை இல்லைன்னா கூட திமிரு மட்டும் அடங்கல உங்களுக்கு. என்ன மட்டும் கை நீட்டி அடிக்கிறீங்க? உங்க தம்பி கொடுக்கற குடைச்சலு, உங்க மச்சான் கொடுக்கற குடைச்சலு, உங்க எம்டி குடைச்சலு, இந்த எரிச்சல கோவத்தை அவங்க மேல காட்ட முடியல. அனாவசியமா எங்க அப்பாவை குத்த சொல்லி என் மேல பாயிரீங்களா? அவ்வளவுதானே உங்களால முடியும். நீங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா உங்க தம்பி அந்த மாதிரி அடிச்சு காட்டுங்க பாப்பா. பாவி எப்படி கோத்து விடுறாங்கன்னு பாரு. உமா, ஏற்கனவே இந்த வீடு பத்திட்டு எரியறது போதாதா? அண்ணனும் தம்பியும் ஏற்கனவே அடிச்சட்டனமா இருக்காங்க. நீ வேற ஏமா எரியற வீட்டு மேல கெரோசினை ஊத்துற? பின்ன என்ன அத்தை? நான் பொம்பளை, என்னால திரும்பி அடிக்க முடியாதுங்கிற தைரியத்துல தானே இவரை அடிக்கிறாரு. இது பார், எழுந்து பேச அரஞ்சு டேய் வரல பேத்துரு. ஏய், இத பாருடா, கைய கல வச்சுட்டு சும்மா இரு. உமா மேல கைய வைக்கிற வேலை எல்லாம் வச்சுக்காத. ஐயோ, ஷாம்ல உள்ள புந்து சொதப்புறாளே. ச்சே, இவ இல்லாதப்ப இது நடந்திருக்க கூடாது. எல்லாம் நீங்க கொடுக்கற தைரியம் தான் இப்படி ஆடுறா. வேலை இல்லாம கடுங்க, எனக்கு என்ன? நல்லது செய்யணும்னு நினைச்சேன், வேணானா போங்களேன். இது பார், இன்னொரு தடவை உங்க அப்பா வீட்டுக்கு மட்டும் நீ போன, என் நடக்கிற விஷயத்தெல்லாம் பாடம் ஒப்பிக்கிற மாதிரி அங்க போய் ஒப்பிச்ச. அதுக்கப்புறம் உங்க அப்பா அது இதுன்னு என்கிட்ட வந்து பேசிக்கிட்டு இருந்தான். அவனுக்கு உதவிடாது, உனக்கு விடும். அப்பதான் அவனுக்கு வலிக்கும். மறக்காம இதையும் போன் பண்ணி எப்பயும் ஒப்பிக்கிற மாதிரி சொல்லு. சொல்றியா? சொல்றேன். சொல்றியா? சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன். அறிவில்ல? நான் சொல்லுவேன். வீட்டுடா, இங்க வா. நீ ஏய், வாடா உள்ள. கொன்றுவேன். நீ வாடா முதல்ல. இது பார், ஓ, உள்ள போ. போ உள்ள. விட்டுமா. நல்ல அடி வாங்கினியா? ஏய், என்ன சிரிக்கிறியா? திமிரா? அண்ணி, எத்தனை நாள் இந்த வீட்ல ஒண்ணுமே இல்லாத பிரச்சனைக்கெல்லாம் மண்ணெண்ணெய் ஊத்தி நெருப்ப கொளுத்தி போட்டு எங்க எல்லாரையும் அடி வாங்க வச்சு கதறி அழ வச்சு அத ரசிச்சு வேடிக்கை பார்த்து கடைசியா இப்படி ஒரு ரியாக்ஷன் கொடுத்திருக்கீங்கல்ல. இன்னைக்கு நீங்க அடி வாங்குறீங்க, அந்த எக்ஸ்பிரஷனை நான் உங்களுக்கு திருப்பி கொடுக்கறேன். அண்ணா கிட்ட இன்னைக்கு நல்லா அடி வாங்குனீங்க பாத்தீங்களா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ப்ளீஸ் கீப் இட் அப். ஏய், நாசம் பண்றேன்டி. உன்னை உரு தெரியாம நாசம் பண்றேன். காத்துக்கிட்டு. இதான் நான் சொன்ன அந்த மருந்து கம்பெனி. வாங்க மாப்பிள்ள. இந்த கம்பெனில டயபெட்டிஸ்க்கான மருந்துகளை அமெரிக்கால இருந்து இம்போர்ட் பண்ணி இந்தியால சீப் அண்ட் பெஸ்டா விற்கிறதுக்கு லைசன்ஸ் வாங்கியிருக்காங்க மாப்பிள்ள. அப்படியா மாமா? இதனால பல பேர் பலன் அடைவாங்கல்ல? வாங்க. குட் மார்னிங் டாக்டர் சார். குட் மார்னிங் மா. எம்டி உங்களை பார்க்கறதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவரு மிஸ்டர் துவாரகேஷ் தானே? வெல்கம் சார். நீங்க வந்தோடனே உடனே உங்களை உள்ள வர சொன்னார். போங்க. தேங்க்யூ. வெல்கம் சார். மாமா, என்ன மாமா இது பயங்கர வரவேற்பா இருக்கு? எல்லாம் மினிஸ்டரோட ஏற்பாடு மாப்பிள்ள. அப்படியா மாமா? வாங்க. Yes, come in. ஹலோ சார். Hello, Dr. Karnagaran. Welcome, welcome, please. Please take your seat. மை சன் இல்லா மிஸ்டர் துவாரகேஷ். Hello, Hello, Dwarkesh. Nice meeting you. Me too. Please take your seat. நீங்களும் ஜாயின் பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம். அப்புறம் சார், அம்மா எப்படி இருக்காங்க? உங்கள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்காங்க டாக்டர். நீங்கள் இந்த கம்பெனிக்கு சீஃப் அட்வைசர், நான் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் அண்ட் ப்ரொமோட்டர் ஆஃப் த கம்பெனி வரீங்கன்னு கேள்விப்பட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டதில் முதல் ஆள் நான் தான். தேங்க்யூ சார். இவங்க அம்மாக்கு
நான் தான் ஹார்ட் ஆபரேஷன் ஓ பண்ணேன். எஸ் டாக்டர், உங்களை வலைபேசி பிடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடுச்சு. உங்களை சுலபமா பிடிக்க முடியலையே, அதான் மினிஸ்டர் மூலமா பிடிச்சேன். இதுவே முழு நேர வேலையா இருந்தா ஏத்துக்கிட்டு இருக்கவே மாட்டேன். கம்பெனி ப்ரொமோட்டர் போஸ்ட்ங்கிறதுனால ஏத்துக்கிட்டேன். அதுவும் இல்லாம நம்ம கம்பெனி டயபெட்டிக்ஸ் மெடிசன்ஸை ரொம்ப கம்மி விலையில ஏழைங்களுக்கு கொடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம கம்பெனி மேல ஒரு பெரிய மரியாதையே ஏற்பட்டுடுச்சு. அதனால தான் இந்த வேலையை ஒத்துக்கிட்டேன். தேங்க்யூ டாக்டர். உங்க அனுபவமும் உயர்ந்த லட்சியமும் எங்க கம்பெனிக்கு உபயோகமா இருக்கும். ஷியோர் சார். கம்பெனியும் உங்களுக்கு ஒரு வளமான எதிர்காலத்தை அமைச்சு கொடுக்கும். தேங்க்யூ சார். மாப்பிள்ளைக்கு மெடிசன் லைன்ல பெருசா எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, ஆனா அட்மின் சைட்ல நல்ல அனுபவம் இருக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி ஏதாவது ஒரு ஜாப் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நிச்சயமா டாக்டர். மாப்பிள்ளை, உங்க பயோடேட்டா கொடுங்க. சார், நான் எந்த பயோடேட்டாவும் கொண்டு வரல சார். டாக்டர், நியாயமா பார்த்தா நான் தான் உங்களுக்கு எங்க கம்பெனி பயோடேட்டா பேலன்ஸ் ஷீட்டெல்லாம் கொடுக்கணும். டாக்டர், காஃபி டீ? நோ, முடிஞ்ச வரைக்கும் கிரீன் டீ தவிர வேற எதுவும் சாப்பிட்றதில்ல. துவாரகேஷ், உங்களுக்கு? எனக்கு ஒன்று வேணாம் சார். துவாரகேஷ், நீங்க அடுத்த வாரமே டியூட்டியில் ஜாயின் பண்ணலாம். உங்க அப்பாயின்மெண்ட் ரெடியா இருக்கு, போகும்போது கொடுப்பாங்க. நீங்க 2 பேரும் இந்த மீன் டைம் கம்பெனியை சுத்தி பாருங்க. எனக்கு கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கு, நான் அதை முடிச்சுட்டு வரேன். சரி சார். ஹரி, கொஞ்சம் கேபினுக்கு வாங்க. ஓகே சார். டாக்டர், இவர் தான் மேனேஜர் ஹரி. ஹலோ சார். உங்களுக்கு கம்பெனி சுத்தி காட்டுவார். தேங்க்யூ சார். வாங்க சார். ஓகே. வாங்க. வாங்க சார். உங்க இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு எனக்கு இப்பதான் மாமா புரியுது. இதை நான் இவ்வளவு நாள் மிஸ் பண்ணிட்டேன். அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள. இப்போ நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த வேலையை நான் தான் உங்களுக்கு வாங்கி கொடுத்தேங்கிற விஷயத்த ஸ்னேகா கிட்ட சொல்லிடாதீங்க. ஏன்னா இந்த விஷயம் ஸ்னேகாக்கும் உங்க அப்பாவுக்கும் பிடிக்காது. முதல் மாசம் வேலை செஞ்சு சம்பளத்தை வாங்குங்க மாப்பிள்ள. அதுக்கப்புறம் அவங்களுக்கே தெரியும், பார்த்துக்கலாம். இது வரைக்கும் நான் ஸ்னேகாட்ட போய் சொன்னதில்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ட்ரை பண்ணுறேன் மாமா. வாங்க மாப்பிள்ள. இந்தாங்கோ. பிரியா, நீ ரொம்ப புத்திசாலியான பொண்ணு. அதனால நான் ஒரு விஷயத்தை பத்தி உன்கிட்ட கேக்குறேன். என்ன அண்ணி? நம்மளால சில பேர் பாதிக்கப்பட்டு அவங்க வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டு நம்மளால தான் அவங்கள பிரச்சனையில இருந்து கொண்டு வர முடியும்னா, அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா அப்ப நீ என்ன பண்ணுவ? அவங்க என் ஃப்ரெண்டா இல்ல எதிரியா? அது தெரியலமா. ஃப்ரெண்டா இருந்து எதிரியா ஆயிட்டாங்கன்னு வேணா வச்சுக்கோயேன். சரி, நண்பனோ எதிரியோ என்கிட்ட ஒரு உதவின்னு வந்துட்டா நான் கட்டாயம் உதவி பண்ணுவேன். அந்த நேரத்துல விரோதம் பாக்குறது மனிதாபிமானமே கிடையாது. வெரி குட். அது சரி, யார் அது? பிரதீப். அண்ணி. பிரியா, நான் எடுத்திருக்கிற முடிவு, செய்ய போற காரியம் அது சரியா தப்பான்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஏன் வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. அதனாலதான் சொல்றேன், நீதான் இந்த பிரச்சனைக்கு சரியான ஜட்ஜ். பிரச்சனை என்னன்னு முழுசா சொல்லுங்க அண்ணி. பிரதீப்க்கு பழைய ஞாபகம் இப்ப எதுவுமே கிடையாது. ஏன், அவன் அப்பா அம்மா கூட அவனுக்கு அடையாளம் தெரியல. அதுக்கு காரணம் அவன் தலையில அடிபட்டதுதான். அதுக்கு காரணம் என்னன்னு நான் உனக்கு சொல்ல தேவையில்ல. பிரதீப்க்கு எதுவுமே ஞாபகம் இல்லைன்னா கூட அவன் பிரியாங்கிற உன் பேரை கேட்டா மட்டும் அதுக்கு ரொம்ப பாசிட்டிவா ரியாக்ட் பண்றானா. நிஜமாவா அண்ணி? ஆமா பிரியா. டாக்டர் என்ன சொல்றாருன்னா, தினமும் பிரியா போய் பிரதீப்பை சந்திச்சு அவன் கூட பேசினான்னா பிரதீப் சீக்கிரமாவே கியூர் ஆறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு, அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாராம். அவனுக்கு பழைய ஞாபகம்லாம் திரும்ப வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாராம். அதான் ஆண்டியும் அங்கிளும் நீ தினமும் அவங்க வீட்டுக்கு கொஞ்ச நேரம் வர முடியுமான்னு கேட்டாங்க. ஐயோ அண்ணி, இதெல்லாம் வேண்டாம் அண்ணி. அப்பா அம்மாக்கு மட்டும் இது தெரிஞ்சா என்ன கொன்னே போட்டுருவாங்க. தெரியும், அதனாலதான் எனக்கு பயமா இருக்கு. ஏன் பிரச்சனைனா நான் தைரியமா முடிவெடுத்துருவேன். ஆனா உன் பிரச்சனைக்கு நான் எப்படி முடிவெடுக்க முடியும்? அதனாலதான் சொல்றேன், நீ இதை யோசிச்சு உன்னால இது காரியத்தை செய்ய முடியுமா முடியாதாங்கிறத சொல்லணும். நான் எப்படி அண்ணி? புரியுது பிரியா, உனக்கு பிரதீப் செஞ்ச கொடுமைகளுக்கு கண்டிப்பா உன்னால அவனை நேருக்கு நேரா ஃபேஸ் பண்ண முடியாதுதான். ஆனா
நம்ம ஐஜி அங்கிளோட நிலைமையும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும்ல. அவருக்கு இருக்கிறது ஒரே புள்ள. அவருக்கு திரும்ப கிடைக்கிறதுக்கு நம்மளால ஏதாவது ஹெல்ப் செய்ய முடியும்னா அது நம்ம செய்யறதுல தப்பு இல்லைல்ல. இங்க பாரு, நான் உன்னை கம்பல் பண்ணல. ஓகேவோ இல்லையோ அது உன்னோட முடிவா தான் இருக்கணும். ஆனா முடிவெடுத்ததுக்கு அப்புறம் பின்வாங்கவே கூடாது. அது உன் பொறுப்பு. இதுக்கெல்லாம் நீ தயாரா இருந்தனா நம்ம இதை பத்தி யோசிக்கலாம். டெய்லி நான் எப்படி அண்ணி அவன் கூட தனியா? சச்சா, தனியெல்லாம் இல்ல, அவங்க வீட்ல தான். நாங்க எல்லாருமே உனக்கு துணைக்கு இருப்போம். அவனை நினைச்சாலே இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஒருவேளை அவனை பழி வாங்குறதுக்காக இப்படி நடிச்சிட்டு இருந்தா? இல்லடா, அப்படிலாம் இல்லவே இல்ல. உண்மையிலேயே அவனுக்கு எல்லாமே மறந்து போச்சு, உன் பேரை தவிர. உனக்கு அப்படி அவன் மேல டவுட் இருந்துச்சுன்னா நான் வேணா போய் டாக்டர் பார்த்து பேசி கிளியர் பண்ணிடுறேன். ஆனா நான் அந்த ஸ்டெப் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீ எஸ் ஆர் நோங்கிறத என்கிட்ட சொல்லிடணும். பிரதீப்போட அம்மா அவங்களுக்கு இப்போ உன் மேல எந்த கோவமே இல்ல. அவங்க இத பத்தி பேசுறதுக்காக தான் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. நான் இப்ப என்னதான் சொல்லணும் அண்ணி? நீயும் கன்ஃபியூஸ்டா இருக்கேன்னு புரியுது. இப்போ நீ அவசரமா எந்த முடிவுமே எடுக்க வேண்டாம். 24 hours டைம் எடுத்துக்கோ. அதுக்கப்புறமா உன் முடிவை சொல்லு. எனக்கு என்ன பத்தி ஒன்றும் கவலை இல்லை அண்ணி. என்னால உங்க பேரு வீட்டுல கெட்டு போயிடுமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு. என்னை பத்தி நீ கவலைப்படாத. வர பள்ளி வரதான் போகுது. நம்ம நல்ல மனசோட மனிதாபிமானத்தோட ஒரு காரியத்தை செய்யறோம். அதுக்கு தைரியமா இருக்கோமா இல்லையாங்கிறது தான் எப்பவுமே முக்கியம். சரி அண்ணி, நான் எப்படியோ பாசிட்டிவா தான் சொல்லுவேன். அதுக்கு முன்னாடி என்ன நானே தயார்படுத்திக்கவும் தைரியப்படுத்திக்கவும் ஒரு நாள் அவகாசம் கொடுங்க அண்ணி. மறுபடியும் சொல்றேன், உன்னை நானோ இல்ல வேற யாரோ கட்டாயப்படுத்தல. நீயா யோசிச்சு தனிச்சையா ஒரு முடிவெடு. முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நீயும் இதுக்கு பொறுப்பு. புரியுது அண்ணி. வா போலாம். அக்கா, ஒரு பெரிய பிரச்சனைக்கா. என்னடா, ஹாஸ்பிட்டல் ஏதாவது பிரச்சனையா? இல்லக்கா, அந்த கருணாகரன். ச்சே, அதனால என்ன நிம்மதியா சாப்பிட கூட விட மாட்டான். என்ன பிரச்சனை சீக்கிரமா சொல்லி தொலை. நாம வழக்கமா எல்லா மருந்தும் வாங்குவோமே, அந்த மருந்து டீலர் கம்பெனி அதான் நம்ம கான்ட்ராக்ட் கூட போட்டுருக்குமே, லைஃப் சயின்ஸ் பயோடெக். அங்க போய் சீஃப் அட்வைசரி கமிட்டி ஹெட்டா ஜாயின் பண்ணிருக்கான் அந்த கருணாகரன். அந்த குழுவுல இப்ப திவாகரும் ஒரு மெம்பர். இது எல்லாத்துக்கும் பின்னாடி அந்த எக்ஸ் மினிஸ்டர், அந்த பத்திரிகைக்காரர். டேய், அந்த கம்பெனியோட தான் நம்ம டீலிங் போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்ல, அமெரிக்கா மருந்து கம்பெனியோட சேர்ந்து சக்கரை வியாதிக்கான மருந்த இந்தியாவுல விநியோகிக்கிற உரிமைய அந்த கம்பெனி வாங்கியிருக்குடா. அது என்னவோ நம்ம ஆஸ்பத்திரிக்கு மொத்தமா அந்த கம்பெனில இருந்து தான் மருந்து வாங்குறோம். டேய், அது ஒண்ணுக்கு 4 விலை வச்சு எக்ஸஸ் நம்ம ஹாஸ்பிட்டல்ல பில்ல போட்டு வருஷம் வருஷம் நம்ம லாபத்தை பாக்குறோம்டா. அந்த லாபத்துக்கெல்லாம் மொத்தமா இப்ப ஆப்பு. டேய், தீனி போனனா குதிரை இலைக்கும், லாபம் போனா நம்மள சுலபமா அழிக்க முடியும். அதுதான் அந்த எக்ஸ் மினிஸ்டர் கருணாகரனுடைய பிளான். ரொம்ப புத்திசாலிகடா அவனுங்க. மேம், லஞ்ச் ரெடியா இருக்கு. பா, எங்க நிம்மதியா சாப்பிட வராத கருணாகரன் அதுக்குள்ள புது தொல்லைய ஆரம்பிச்சிருக்கான். மேம், நானே ஒரு விஷயம் சொல்லணும் தான் ஓடி வந்தேன். துவாரகேஷ்க்கு கருணாகரன் வேலை வாங்கி கொடுத்த விஷயம் அதுக்குள்ள உங்க காதுக்கு வந்துருச்சா? என்னது, கருணாகரன் துவாரகேஷ்க்கு வேலை வாங்கி கொடுத்திருக்கானா? எப்ப, எப்படி, எங்க? மேம், அப்ப அதெல்லாம் உங்க 2 பேருக்கும் தெரியாதா? ஹேய், நாம மொத்தமா மருந்து வாங்குற கம்பெனில அந்த கருணாகரன் போய் சீஃப் அட்வைசரா சேர்ந்திருக்கான். மேம், அதே கம்பெனில தான் அவர் துவாரகேஷ்க்கும் வேலை வாங்கி கொடுத்திருக்காரு. என்ன உளற நீ? மேம், என்னுடைய தகவல் என்னைக்குமே தப்பா போகாது. ஏன்னா நான் வேவு பார்க்க வச்ச ஆளு கொடுத்த தகவல் இது. இது என்னக்கா பெரிய வம்பா இருக்கு? துவாரகேஷ்க்கு கருணாகரன் வேலை வாங்கி கொடுத்து தெரிஞ்சிருந்தா இந்நேரம் ராகவன் குடும்பம் கொதிச்சிருக்கணுமே. அந்த மாதிரி எதுவும் நடந்த மாதிரி தெரியலையடா. அந்த குடும்பமே அமைதியா இருக்கு. எப்படிடா, எப்படி? மேம், வேலை விஷயம் வேற, அதுவும் இல்லாம நல்ல சம்பளம். அதனால ராகவனை பணத்தால வாங்க முடியாது. இந்த விஷயம் ராகவனுக்கு தெரிஞ்சிருக்காது. துவாரகேஷ் சொல்லிருக்க மாட்டான். எஸ், யூ ரைட். அப்படிதான் இருக்கணும். ஒரு பக்கம் நமக்கு கெட்டது நடந்திருக்கு, இன்னொரு பக்கம் பார்த்தா நமக்கு நல்லதும் நடந்திருக்கு. கருணாகரன் மருந்து கம்பெனில சேர்ந்தது நமக்கு கெட்டது. ஆமா, அந்த கம்பெனி வழியா நம்ம ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழையத்துக்கு அந்த கருணாகரன் முயற்சி பண்றான். ஆனா கருணாகரன் துவாரகேஷ்க்கு அதே கம்பெனில வேலை வாங்கி கொடுத்தது நமக்கு நல்லது.
ஆமா, அது வழியா நாம ராகவன் குடும்பத்துக்குள்ள நுழைய முடியும். அவங்க வீட்டுக்குட்டே குழப்ப முடியும். ராகவனை வச்சு அந்த கருணாகரனை அசிங்கப்படுத்துறதுக்கு ஒரு அருமையான சந்தர்ப்பம். எப்படி செயல்படுத்தலான்னு யோசிப்போம்.